அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த பதிவினை கேட்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயிர் என்பது விலை மதிப்பற்றது. அந்த உயிரை பறிப்பதற்கு இறைவனுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. ஆனால் இன்று கோபம், ஆத்திரம், பழிவாங்கும் எண்ணம் என்ற பெயரில் படுகொலைகள் நடந்து வருகிறது. இரண்டாவதாக, இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைத்து தன் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த பணம் மற்றும் பொருட்களை ஒரு சில நிமிடங்களில் முகம் தெரியாத நபர்கள் கொள்ளை என்ற பெயரில் களவாடி சென்று விடுகிறார்கள். வருடக்கணக்கில் நீங்கள் சம்பாதித்த உங்கள் உடைமைகள் ஒரு சில நிமிடங்களில் அபகரித்தவனுக்கு சொந்தமாகி விடுகிறது. மூன்றாவது, விபத்து. அதிகமான வேகத்தால் ஏற்படுவது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படுவது, சிந்தனைகளை எங்கோ சிதறடித்துவிட்டு வாகனத்தில் சீறி பாய்வதால் ஏற்படும் விபத்து. நான்காவது, பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் பலாத்காரங்கள். பெண்களுக்கு சம உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு என்ற எண்ணத்தில் ஆண் துணை இல்லாமல் தனியாக செல்வதால் சில கயவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த 4 சம்பவங்களும் எதனால் நிகழ்கிறது? கொலை. அதிகமான கோபமும் ஆத்திரமும் புத்தியை மறைத்து விடுகிறது. கோபம் வரும்போது மனதை சற்று அமைதிப்படுத்தினால் இதை தடுக்கலாம். கொள்ளை. உழைப்பதற்காக நமது மூளையை பயன்படுத்தும் நாம் உழைத்து சம்பாதித்த பொருட்களை பாதுகாப்பதில் அதை நாம் பயன்படுத்துவது இல்லை. மேலும் எச்சரிக்கையுடனும் இருப்பதில்லை. அதனால் இந்த சம்பவம் நிகழ்கிறது. விபத்து. பொறுமை இல்லாததாலும் கவனம் இல்லாததாலும் ஏற்படுவது. இதுவும் நம்மை சார்ந்தது. பலாத்காரம். பெண்கள் ஆண் துணை இல்லாமல் ஆணுக்கு பெண் நிகர் என்ற எண்ணத்தில் தனியாக நடமாடுவது ஒரு காரணம். கொலை, கொள்ளை, விபத்து, பலாத்காரம் இவற்றில் எது நடந்தாலும் அங்கே நிச்சயமாக காவல்துறை வந்தாக வேண்டும். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த 4 சம்பவங்களில் எது நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி அவர்களின் குடும்பம் இருக்கும். அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி. ஆனால் காவல்துறை மட்டும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் தங்கள் குடும்பத்தை பிரிந்து சம்பவ இடத்திற்கு சென்றாக வேண்டும். கோபத்தினாலும் பொறுமை கவனம் இல்லாததாலும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை இல்லாததாலும் நாம் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு ஆறுதல் கூற குடும்பங்கள் நம்முடன், ஆனால் எந்த தவறும் செய்யாத மக்களின் பாதுகாப்பு கருதி செயல்படும் காவல்துறை தங்கள் குடும்பத்தை பிரிந்திருக்கும் துயர நிலை. அவர்களுக்கும் குடும்பம் உள்ளது. அவர்களுக்கும் மனைவி, பிள்ளைகள் உண்டு. தன் கணவர் வருவார் என்று காத்திருக்கும் மனைவி, அப்பா எப்போது வருவார், ஏதாவது வாங்கி கொண்டு வருவாரா என காத்திருக்கும் பிள்ளைகள். அவர்களின் காத்திருப்பு பொய்யாகலாமா? ஒவ்வொருவரும் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாகவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் செயல்பட்டால் இந்த அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். காவல்துறைக்கும் சுமை குறையும். அவர்களும் குடும்பத்துடன் மகிழ்ந்திருப்பார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா. சிந்திப்போம், செயல்படுவோம். மீண்டும் சந்திப்போம்.